இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.5ல் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இதுதான் லாஸ்ட் சாப்டர், இந்த சாப்டரோட லாஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ இதில் வந்து புரிஞ்சு நீங்கள் அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சுன்னா 1 மார்க் கொஷினில் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் இது வந்து 4 ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லி மக்கப் பண்ணி படிக்காமல் கொடுத்துருக்க கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ த வேல்யூ ஆஃப் sin square theta plus 1 by 1 plus tan square theta என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதை நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் கொஷினை sin square theta plus 1 by இங்கே ஒரு ஐடென்டிட்டி இருக்குது பாருங்கள், 1 plus tan square thetaன்னு இருக்குது. ஸோ 1 plus tan square theta என்ன வரும் அப்படின்னா secant square theta. ஓகேவா? 1 plus tan square theta என்னது secant square theta நம்மளுக்கு தெரியணும். ஸோ அடுத்த லைனில் sin square theta plus 1 by secant square theta. 1 by secant thetaக்கு என்னது cos theta. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இதுவும் cos square thetaன்னு ஆயிரும். ஸோ sin square theta plus cos square thetaன்னு வந்திருக்கு. அப்போ அதுக்கான ஐடென்டிட்டி என்னது ஈக்குவல் டு 1. ஸோ த ஆன்சர் இஸ் B1. எப்படி சால்வ் பண்ணியிருக்கோன்னு தெரியுதா? ஓகே, இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஷின். இப்போ செகண்ட் 1 மார்க் கொஷின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். கொஷின் என்னென்னா tan theta cosecant square theta minus tan theta இதனுடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னென்னு பார்க்கும்போது இங்கேயும் tan theta இருக்குது, இங்கேயும் tan theta இருக்குது. ஸோ நம்மளால் காமனாக இதை வெளியில் எடுக்க முடியும். ஸோ tan theta இன்ட்டு cosecant ஸ்கொயர் theta மைனஸ் 1 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இது வரும். ஓகேவா? ஸோ tan theta அப்படியே வச்சுக்கலாம். cosecant ஸ்கொயர் theta மைனஸ் 1 அப்படிங்கிறது என்னென்னா cot ஸ்கொயர் theta. இதுவும் நம்மளுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸோ இந்த சாப்டர் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி ஃபஸ்ட்டு வீடியோவே நான் ஒவ்வொரு ஃபார்முலா தான் நான் போட்டிருக்கேன். அதில் இந்த ஃபார்முலா இருக்கும். ஓகேவா? ஸோ cosecant ஸ்கொயர் theta மைனஸ் 1 என்னது cot ஸ்கொயர் theta. இப்போ வந்து பார்த்திங்கன்னா tan thetaவை 1 by cot thetaன்னு எழுதலாம் இன்ட்டு cot ஸ்கொயர் theta அப்படிங்கும்போது cot theta ஸ்கொயர் கேன்சல். ஸோ த ஆன்சர் இஸ் cot theta. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் cot theta D. இப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சோன்னு தெரியுதா? ஓகே, இப்போது தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் கொஷின். இஃப் sin alpha plus cosecant alpha the whole squared plus cos alpha plus secant alpha the whole squared is equal to something கொடுத்துருக்காங்க. அதாவது k plus tan squared alpha plus cot squared alpha அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இதுன்னு கொடுத்துட்டு தென் த வேல்யூ ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு, அப்போ கே வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் தான் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ தேர்ட் கொஷின் கொடுத்துருக்கதே sin ஆல்ஃபா ப்ளஸ் cosecant ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் cos ஆல்ஃபா ப்ளஸ் secant ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் cosecant ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 sin ஆல்ஃபா cosecant ஆல்ஃபா ப்ளஸ் போட்டுட்டு இப்போ இது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் secant ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயருக்கு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் secant ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 காஸ் ஆல்ஃபா secant ஆல்ஃபா இந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஓகே, இப்போ இதில் இந்த sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை நம்ம சேர்த்து எழுதும்போது அதனுடைய வேல்யூ வந்து 1ன்னு வரும். ஸோ sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. சரியா? அதுக்கப்புறவு இந்த cosecant ஸ்கொயர் ஏன்னா நம்மளுக்கு வேல்யூ என்ன வந்திருக்குன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேன்லைன் காட்லைன் தான் வந்திருக்குது. ஸோ இந்த cosecant ஸ்கொயர் ஆல்ஃபாவையும் இந்த secant ஸ்கொயர் ஆல்ஃபாவையும் நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா cosecant ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா கொசிக்கனுக்கு பதிலாக நான் ப்ளஸ் போட்டு என்ன எழுதுறேன்னா 1 ப்ளஸ் என்ன வரும் காட் ஸ்கொயர்டு ஆல்ஃபான்னு வரும். ஓகே, 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு ஆல்ஃபா. அதே மாதிரி இந்த சீக்கண்ட் ஸ்கொயர்டு ஆல்ஃபாவுக்கு என்ன எழுதலாம்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர்டு ஆல்ஃபான்னு எழுதலாம். இது எல்லாமே ஃபார்முலா தான். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர்டு ஆல்ஃபா, 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கொசிக்கண்ட் ஸ்கொயர்டு ஆல்ஃபா. இப்போ இந்த பேலன்ஸ் இருக்குது 2 sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா, இங்கே ப்ளஸ் 2 காஸ் ஆல்ஃபா secant ஆல்ஃபா. இதையும் நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் ஆல்ஃபாவை எழுதிட்டு கொசிக்கன் ஆல்ஃபாவை என்ன எழுதலாம்
1 பை சைன் ஆல்ஃபான்னு எழுதலாம். ஓகே, அதே மாதிரி ப்ளஸ் இந்த இருக்குது இல்லையா, 2 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சீக்கன் ஆல்ஃபாவை எப்படி எழுதலாம், 1 பை காஸ் ஆல்ஃபான்னு எழுதலாம் சீக்கன் ஆல்ஃபாவை. ஸோ காஸ் காஸ் கேன்சல், இங்கே சைன் சைன் கேன்சல். ஸோ ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 தான் இங்கே இருக்குது. இங்கே சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து 1 ப்ளஸ் இங்கே ஒரு 1 ப்ளஸ் 1 2, 2 ப்ளஸ் 2 4, 4 ப்ளஸ் 2 6 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ டோட்டலாக 7 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ நம்மளுக்கு இந்த கே ப்ளஸ் இந்த டேர்ம் கிடச்சிருச்சு. அப்போ கே இருக்க இடத்துல என்ன இருக்குது, 7. ஸோ த ஆன்சர் இஸ் பி 7. புரிஞ்சுதா? இதுதான் இந்த தேர்ட் சம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். இஃப் sin theta ப்ளஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துட்டாங்க. தென் த வேல்யூ ஆஃப் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. பட் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு இருக்குது ஏ, பட் பியோட வேல்யூ சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டான்னு இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வந்து சைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காஸில் மாற்றிட்டு ஒரே மாதிரி இருக்கும்போது சப்ஸ்டியூட் பண்ணால் தான் சால்வ் பண்ணுறது ஈஸி. கான்செப்ட் புரியுதா? ஏன்னா ஏ இங்கே பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இந்த பியையும் இந்த ஏவையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி செய்யும்போது எல்லாமே ஒரே டேர்மாக இருந்தால் தான் செய்கிறது ஈஸி. ஏ வந்து சைன் காஸில் இருக்குது, ஆனால் பி வந்து சீக்கன் கொசிக்கனில் இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், பியை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காஸாக மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் பி இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. சீக்கன் தீட்டா வந்து என்ன எழுதலாம், 1 பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். ப்ளஸ் கொசிக்கனை 1 பை சைன் தீட்டான்னு எழுதலாம். ஸோ இப்போ இதை எல்சிஎம் எடுக்க வரும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வரும். இந்த ப்ளஸ் கண்டிப்பாக வரும், ஏன்னா இங்கே போகுது ஒன்றால் ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ பிங்கிறது இதுதான், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு ஏ ஸ்கொயர்டுங்கும் போது இது. ஸோ சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. சரியா? ஓகே, இப்போ எப்படி பண்ணலாம், இது அப்படியே இருக்கட்டும். சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படியே இருக்கட்டும். இந்த சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயருங்கும் போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் 1 எழுதியாச்சா? ஸோ இப்போவும் இது அப்படியே தான் இருக்க போகுது. எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். ஸ்டெப் ஒரு 1 மார்க் கொஷினுக்கு இவ்வளோ ஸ்டெப்பு செய்கிறோம். ஸோ இந்த சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படியே இருக்குது, இங்கே மைனஸ் 1. ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல். அதே மாதிரி இங்கே சைன் தீட்டா காஸ் தீட்டா, இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா கேன்சல். ஸோ நம்மளுக்கு 2 இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டான்னு கிடச்சிருக்கு. அப்போனா 2 இன்ட்டு இந்த இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம், சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ 2a அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஃபோர்த்துக்கு எந்த ஆப்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2a. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் 5x ஈக்குவல் டு சீக்கன் தீட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 by y is equal to tan thetaன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 by y ஸ்கொயர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸும் ஒய்யும் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ கொடுத்துருக்கிறதுலேருந்து நான் எக்ஸ் ஒய் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஃபிஃப்த்து சம்மை பொறுத்தவரை ஸோ 5x equal to 5x equal to சீக்கன் தீட்டா, 5x equal to சீக்கன் தீட்டா. அதே மாதிரி 5 by y is equal to tan தீட்டான்னு இருக்கு இல்லையா. இதில் x is equal to என்னது, சீக்கன் தீட்டா by 5. அதே மாதிரி இங்கே 1 by y is equal to tan தீட்டா by 5. இங்கே இருக்க 5 இங்கே வந்துடுது. இப்போ நம்ம என்ன வேணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 by y ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்னால் இந்த போர்ஷன் தான். ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா by 25 மைனஸ்
1/y ஸ்கொயர்னால் இந்த ஸ்கொயர் தான். ஸோ tan ஸ்கொயர் தீட்டா பை 25. அப்போனா என்ன வருதுன்னு பாருங்கள். secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 25. secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது என்ன வரும்? 1. secant ஸ்கொயர் தீட்டா minus tan square theta is equal to 1/25 the answer. So the option is B 1/25. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 5th sum. எப்படி சால்வ் பண்ணுறோன்னு தெரியுதா? ஓகே.